வெட்டிங் டேக்கு எங்கேயுமே ட்ரெஸ் வாங்கலையா, அப்புறம் ஆன்லைனில் வாங்கின ட்ரெஸ்ஸை தான் 2 பேருமே போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் வெட்டிங் டே அப்போ ஷாப்பிங்கு, நைட் டின்னர்லாம் வெளியே போகிறது எப்போவுமே வழக்கம் தானே, அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்குமே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். வீட்டு பக்கத்தில் இருக்க மெரினா மால் தான் போயிருந்தோம். அங்கே நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். பட் எங்களுக்கு தான் எதுவுமே பிடிக்கல. ஆல்ரெடி மெரினா மால் தான் வந்தோம். சரி இருந்தாலும் ஈஸி பை போகலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த ஹேண்ட்பேக் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மோஸ்ட் ஆஃப் தி ஹேண்ட்பேக் எல்லாமே இங்கே தான் வாங்குவேன். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் வாங்கின பேக் எல்லாமே 1.5 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் கிளாத் வந்து லெதரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிராண்டட் கூடவா, ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லையா. என் ஹஸ்பண்ட் வந்து ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அம்மா வந்து ஒரு 5000 போட்டு 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கிக்க சொன்னாங்க. ஸோ அதனால் வெட்டிங் டே அப்போவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒரு டிஷர்ட், அப்புறம் நான் கொஞ்சம் நைட் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஒரு டாப்பு, குர்த்தி அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி இந்த ட்ரெண்ட்ஸு மேக்ஸ் அங்கெலாம் போனால் அந்த ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ இது மட்டும்தான் ரிப்பீட்டடாக வரும். இப்போது ட்ரெண்ட்ஸ் போனாலே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அங்கே எல்லோ அண்டு ரெட்டு, பிங்க் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்கே போனோம் அப்படின்னா, அதே மாலில் வந்து என் ஹஸ்பண்ட் மோமோஸ் சாப்பிட்டார், வெஜ் மோமோஸ். அப்புறமா வர வழியில் சில்வர் ஷாப் இருந்தது மாலில். இங்கே ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு சில்வர் பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தாரு.